என்னைய சொல்லுவாரு. தங்கச்சி இந்த பக்கம் அம்மா, அந்த தங்கச்சி சொல்லு. அந்த பக்கம் இந்த பக்கம்னா எனக்கு என்னடா தெரியும். லெஃப்ட்ல என்ன மாப்பிள்ள குசு குசுன்னு பேசுறாரு? ஹலோ, நான் இங்க நிக்கிறேன், யாருன்னு ஹலோ சொல்றாரு? உன்னைத்தான் சொல்றாரு. அடி நீ இப்படி வந்து நின்னுடி. அம்மா வெக்கமா இருக்குமா? ஸ்டைல் சரி சரி சரி. ஹாய் ஹாய் கை கொடு கை கொடு கை. ஹாய் 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 வந்தா ஹாய். எப்பதான் கொடுத்துக்குவீங்க? அண்ணே பாரு என்ன பண்றாருன்னு. அவர் முன்ன பெண்ணை பார்த்தது இல்லல்ல, கூச்சப்படுறாரு. கூச்சப்படுறாரா? நான் கொஞ்சம் தங்கச்சிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா பேசுறதா? தப்பு 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 தப்பு. அம்மா, நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? வாழ போறது அவங்க ரெண்டு பேரும். மனசு விட்டு பேசிக்கிட்டா தானே இல்லறம் சிறப்பா இருக்கும். அம்மா, நீ பேசுறதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல. ஆனா அவர் சுண்டு விரல கூட உன் மேல பற்றக்கூடாது. தப்பு தண்டா இல்லாம இருக்கணும். எப்ப அழகு சுந்தரம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறோம், நம்ம ரெண்டு பேரும். அவங்க சுண்டி வரல் படாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தைரியமா பேசு. நீ போடா முத. நீ அம்மாவை கூட்டு போடா. தனியா தானே பேசணும். உங்க தங்கச்சியை வச்சு நான் எப்படி பேசுறது? அண்ணா நீ அவங்கள கூட்டு போ. இதெல்லாம் நீ கூட்டு போடா அண்ணே. கூட்டிட்டு போடா அண்ணே. ஆமா, அண்ணன் தானா? நீ போய் நீ அவர்கிட்ட மாப்பிள்ளை தனியா பேசுமா. அண்ணே, நம்ம என்னைக்காவது பிரிஞ்சிருக்கோமா அண்ணா? ஊருக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒண்ணுக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம், ஆய் போனாலும் ஒன்னாதானே போவோம். நான் குட்டி விடுவேன், எனக்கு நீ குட்டி விடுவேன். அண்ணே அம்மா, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைமா, எல்லாத்தையும் அண்ணன்ட்ட முடிச்சிடாம. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி நின்று தனியாலும் பேசுனதே இல்லை. நான் பெரும்பகுதி தனியா தான் பேசுறேன். ஏன்? யாரும் இல்லைன்னா அப்புறம் தனியா தானே பேசுறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இனிமே உங்க வாழ்க்கை துணையா தான் நான் வரப்போறேன்ல. ரொம்ப சந்தோஷம். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்காது என்ன? ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன் மூஞ்சியை பார்த்து ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னைக்கு நான் பார்க்கறது? நீங்க பாருங்க, நீ பார்க்கணும். எனக்கு உங்களே பார்த்தா வெக்கமா வருது. ஹலோ ஹலோ. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நான் அழகா இருக்கேனா? யாருக்கு தெரியும்? என்ன சொன்னீங்க? எது அழகுன்னு யாருக்கு தெரியும்? உலகத்துல எல்லாமே அழகுதானே. ஏங்க அப்படி பேசுறீங்க? முகமத்துல அழகா இருந்து என்ன பண்ண, மனசு அழகா இருக்கணும் இல்லையா? ஓ, அத சொன்னீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தலையில போட்டு எழுத்து தலையில ஆண்டவன் என்னை உங்களுக்கு அமைச்சிருக்கான்னு சொல்ல வரேன். சரி, நான் கேக்குறேன். என்னைய பாருங்களேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா என்ன? உண்மையிலேயே நீங்க இந்த பட்டு புடவையில எவ்வளவு அழகா இருக்கீங்க. இல்லம்மா, பட்டு பாவாடை கட்டிருந்தா இதை விட அழகா இருப்பேன்னு சொல்ல வந்தார். அது சுடிதார் போட்டிருக்கு. அது போட்டிருந்தா அண்ணன் போடாட்டி அண்ணன் அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போடா முத. ஏங்க உண்மையிலேயே ஏங்க வர்ணிக்கணுக்கு ஆசையாத்தான் இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் அழகா இருக்க. ஐயோ, இந்த ரெட்டச்சடை உங்களுக்கு அப்படி சரோசே தேவி மாதிரி இருக்கு. இல்லம்மா, இந்த கொண்டையை விட ரெட்டச்சடை போட்டா இன்னும் அழகா இருப்பேன்னு சொல்ல வந்தா. மச்சான் நல்லா சமாளிக்கிறான். மச்சான் மச்சான் இதே அப்படி இருந்தா நல்லா. அப்படி சொல்ல வந்தீங்களா? நான் நல்லா சிகப்பா இருக்கேனா இல்ல கருப்பா இருக்கேனா? எனக்கு என்ன தெரியும், நமக்கு எல்லாம் ஒரே நிறம். சொல்லுங்களே. நீங்க நல்லா சிகப்பா, நல்லா கருப்பா, மாநிறமா? கருப்பா சிகப்பா மாநிறமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஏன் என்னை சோதிக்கிறீங்க? நீங்க இல்ல சோதிக்கிறேன், நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ பிடிக்குமா இல்லையான்னு. நீங்க கண்ணாடி பாத்துருக்கீங்களா இல்லையா? ஏங்க பாத்திருக்கீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க ஏன் என்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியல. இல்ல நீங்க என்னை பார்த்து பேசவே இல்லையே. நான் யாரையுமே பாக்குறது இல்லையே. இப்படி ஒரு ஆண்மகனை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்ன இது? என்ன தேவை? ஒண்ணும் இல்ல. நான் உங்களை மாமான்னு கூப்பிடவா இல்ல அத்தான்னு கூப்பிடவா? நீங்க சாமான்னு கூப்பிட்டாலும் சரித்தான், மாமான்னு கூப்பிட்டாலும் சரித்தான், நம்ம அதுக்கு பத்தி கவலை. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ எனக்கு கூப்பிடுங்க. வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கலட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பீங்க. கலட்டினா என்ன போட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. அச்சச்சோ,
வித்தியாசமா தெரியுது அண்ணா. வித்தியாசமா தெரியுதா? என்னம்மா அவர் கண்ணு 2 முனை உருண்டு இங்க நிக்குது அண்ணா. கிடையாதும்மா, உன்னை ரொமான்டிக்கா பாக்குறேன், சைட் அடிக்கிறேன். சரி போடா உள்ள போடா. ஐயோ, இவன் உலகத்திலேயே அறிவாளியா இருக்கான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கீங்க. நல்ல வேலை சிக்குனேன். சிக்குனான்னு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க கல்யாணம் பண்ணா நீ ஏமாத்த மாட்டீங்கல்ல? நீங்க என்னை விட்டுட்டு தனியா மட்டும் நின்றாதீங்க. நான் எப்பயுமே உங்களை விட்டு நகரவே மாட்டேங்க. நான் அப்புறம் திரும்ப உங்களை தேடி பிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? அந்த விளையாட்டுலாம் வேணாம். ஓடிட்டு அப்புறம் நான் இன்னைக்கு பிடிக்க நானு உட்காந்து விளையாடுவோமா? உட்காந்து கையை பிடிச்ச மேனிக்கு விளையாடணும். ஏன் கையை விட்டா என்ன? கையை விட்டோம்னா நல்லா தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் உங்களை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? இனிமேல் என் வாழ்க்கையில பாதி நீங்க தான், ஆ, பாதி நான். சரி சரிபாதியா? மாமா ஒரு கோட்டர் வாங்கினா கூட ஆளு கட்டிங் சாப்பிடணும். ஐயே, நான் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டேன். எனக்கு நான் மட்டும் அடிக்கவா சொல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஐயோ, என்ன தண்ணி அடிக்கிற ஆளை கண்டா சொல்லிட்டே எங்க போனீங்க? இங்க வாங்க. நல்ல வேலையா போச்சு. இனி பெரிய